திருவொற்றியூர் தலத்திலே சன்மார்க்க தர்மசாலை மற்றும் திரு சத்திய ஞானசபை நடத்தி வரும் ஐயா திரு வேதாச்சலம் ஐயா அவர்களை நாம் நேரில் காண்கின்றோம். இன்றைய நாள் 25/3/2015 புதன்கிழமை. தற்பொழுது இந்திய நேரம் காலை 8:50. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். ஐயா தங்களது பெயர்? வந்து ஜோதி வேதாசலம் சொல்லுவாங்க. அடியன் வேதாசலம் வேதாசலம், திருவொற்றியூர், சென்னை 19. நல்லது ஐயா. ஐயா வந்து வைத்தியமும் பண்ணுறீங்களோ? வைத்தியம், சித்த வைத்தியம் ஓரளவுக்கு எனக்கு தெரியும். சரி ஐயா. ஆதரவற்ற வரவங்களுக்கு தினமும் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை தமிழ் வைத்திய முறையை அவங்களுக்கு போதனை பண்ணி எளிய முறையிலே இயற்கை உணவுகளிலேயே என்னென்ன உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து நோய் வராமல் தடுப்பதற்கு வல்லபான் உணர்த்திய இயற்கை மருத்துவத்தை அவங்க போதிச்சுட்டு வரோம். இன்று மட்டும் வைத்தியமும் செஞ்சுன்னு வரோங்க ஐயா. ரொம்ப சிறப்பு ஐயா. வந்து இந்த வைத்தியம் என்ற ஒரு நிலைப்பாடும் அதையும் சேர்த்து சத்திய ஞானசபை, சத்திய தர்மசாலை முதலான பணிகளையும் இங்கே தொடர்ந்து திருவொற்றியூரிலே நெல்லிக்காரன் அந்த தெருவிலே இருந்து செய்து வருகிறார். பெருமாள் நடந்து 3 ஆண்டு காலம் தொடர்ந்து நடந்து வந்து வடிவடிவம் தரிசித்த பாதை, அதன் நினைவாக இந்த பகுதியிலே இந்த அமைப்பை அமைச்சு பெருமானுடைய திருவுருளோடு நடத்திட்டு வரோம். சுத்த சன்மார்க்கம் இந்த ஏரியா பூரா நன்றாக பரவுவதற்கு பெருமான் துணை செய்கிறாங்க. நல்லது ஐயா. இப்போ இந்த வழியில் வந்தது எங்கே இருந்து இந்த வழியில் வந்தாங்க ஐயா வடிவுடையம்மனை தரிசனம் பண்ணுறதுக்கு? சென்னையில் இருக்கிற தங்கசாலை பகுதி. தங்கசாலை பகுதி வீராசாமி தெரு பெருமான் வந்து 2 வயசுல இருந்து அங்க வாழ்ந்த வீடு இப்போ இருக்குது. அங்க 7 கிணறு வீராசாமி பள்ளியில. சரி. அங்க இருந்து பெருமான் தினமும் இந்த மேட்டு தெரு ஒரு தெரு இருக்குது. சரி. அந்த வழியா தொடர்ந்து அன்பர்களோடு சேர்ந்து தொடர்ந்து இங்க வந்து எந்த ஒரு நாள் தவறாம இந்த வழியா பாதையை வந்து தான் வடிவடிவம் தரிசனம் பண்ணி எனக்கு வடக்கு மாலை சேர்ந்து பட்டினத்தார் கோயில் சேர்ந்து அங்கேயே தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு மீண்டும் அந்த பட்டினத்தார் கோயில் தெரு விளங்குது. அந்த ஏதோ ஒரு பெரிய பூவரசம் இருக்கும் அந்த காலத்துல. அந்த மேடையில அமர்ந்து பெருமான் அவர்கள் மக்களுக்கு வந்து உபதேசம் பண்ணுவாங்க. அது நிமித்தமாக அங்கேயும் ஒரு ஸ்ரீமத் ராமணி சாமி மடாலயம் சொல்லிட்டு ஒரு 80 ஆண்டு காலமாக அங்கேயும் நிறுவி அங்க நடந்து கொண்டு வருது. சாமி வந்து இளமையில அன்னையார்கிட்டையும் வளர்கட்டு கேட்டு அவருடைய வீட்டு மேல் மாடியில பயிற்சி எடுத்ததுக்காக பயன்படுத்திய ஒரு கண்ணாடி, அதுல வரலாறு சொல்றது அவர் முருகனை தரிசனத்துக்காக சொல்றாங்க. ஆனா அது அது முருகன் தரிசனாரா இல்ல அற்புதியான தரிசனாரு அவருக்கு தான் விளக்கம். அது அப்படிப்பட்ட விளக்கம் உள்ள அந்த கண்ணாடி வந்து அந்த மடாலயத்தில் வந்து அங்க மக்களுடைய தரிசனத்துக்காக வச்சிருக்காங்க. அதாவது ஸ்ரீமத் ராமலிங்க சுவாமி மடாலயத்துல அந்த தெருவுக்கு பேர் என்னையா? அது பேரு பட்டினத்தார் கோயில் தெரு. பட்டினத்தார் கோயில் தெரு தான். கோயில் தெரு. அந்த மடாலயத்துக்கு எதிர்க்கு வந்து பாடகச்சேரி ராமலிங்க சாமி சொல்லிட்டு பெருமான் வழியில பிற்காலத்தில் வாழ்ந்தவர். சரி. அவர் பர்மாவிலிருந்து வந்து பெருமான் வழியை பின்பற்றி நல்ல ஒரு தவணையில் இருந்து அங்க சமாதி இருந்து சமாதி அந்த நிறுவனம் மடாலயத்துக்கு எதிர்ப்பு இருக்குது. சரி. அங்க அந்த சமாதி இருக்குது. அவங்களும் ஒவ்வொரு பூசத்துக்கும் தைப்பூசத்துக்கும் நல்ல விரிவான ஏற்பாடு பண்ணி நல்ல ஒரு விழாவை எடுத்து கொண்டாந்து வராங்க. மக்கள் அங்க வந்து பயன்படுத்தி வராங்க. கேள்விப்பட்டது வந்து ஐயா, பாடகச்சேரி அந்த சுவாமிகள் வந்து பெருமான் காலத்தில் அவர்கள் அந்த நெறியினால் ஈர்க்கப்பட்டவங்க வந்து ஒரு பள்ளி வளாகத்திற்குள் இருக்கா ஐயா அந்த சமாதி? அது வந்து பள்ளி வளாகத்திற்கு வந்து சாமி காலத்தில் வாழ்ந்த முதல் மாணாக்கர் பேர் என்ன? அவர் பேர் வந்து வழுவூர். தொழுவூர் வேலாயுதனார். தொழுவூர். சரி, தொழுவூர். சமாதி தான் வந்து ஈசானி முருகத்துல ஒரு அந்த அவருக்காக சமாதி இடம். அது அந்த சமாதி இடத்து பிற்காலத்தில் வந்து பள்ளியை அமைச்சுட்டு அந்த சமாதிக்கு ஒரு இடம் கொடுத்து வருஷத்துல வந்து அந்த மூதாதையர் வந்து அங்க அவருக்கு வந்து விழா எடுக்கிறாங்க, வழிபாடு செய்யறாங்க. இப்ப நான் சொல்றது வந்து மடாலயத்துக்கு எதிர்க்காம இருக்கிற பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய விசாலமான ஒரு பெரிய ஆசிரமத்துக்கு அமைச்சு அதுல வந்து அவர் வாழ்ந்த பங்களா, அவர் போட்டு ஈச்சரு எல்லாமே அங்க எல்லாமே எல்லாம் இருக்குது. அவங்க அந்த அவர் வழி வந்தவங்க வந்து ஒவ்வொரு தைப்பூசத்துக்கு வந்து அங்க 3 நாள் தங்கி இருந்து விழா மிக எடுத்துட்டு போறாங்க. அவர் சமாதி இப்ப யார் போனாலும் சமாதி தரிசிக்கலாம். அந்த அளவுக்கு நெத்தி வழிபடுறது. சரி சரி சரி. சொல்லுங்க. சரி. ராமலிங்க சுவாமி. ராமலிங்க சுவாமி பேர் தான் அவர் பேரும். சாமி பேர் தான் அவர் பேர். அந்த பாடகச்சேரிங்கிறது எந்த ஏரியாவில் இருக்குங்க? ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் எந்த? பாடகச்சேரி இந்த கிராமம். அது அங்கிருந்து வந்து இங்க சாதகம் பண்ணி இங்கே தங்கியிருக்காங்க. அங்கேயும் அவர் பல திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் பாடகச்சேரியிலையும் ஒரு வரலாறு மடத்தை ஏற்பாடு பண்ணி பெரிய விரிவாக நடத்திருந்தாங்க. செவி செய்து ஐயா இவரும் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர் தான். அது தெரிஞ்சது. ஆனால் எந்த தாலுகாவில் இருக்கு என்பது பாடகச்சேரி சரியாக ஐயா சொல்லும் இடம் தெரியும். சென்ற மாதம் கூட வந்து விழா இருக்குதா எனக்கு தெரியுது. சரி. உங்களுக்கு முறையான செய்தி வேணும்னு சொன்னாங்க, நான் அடியேன் தெரிவிச்சு கொடுக்குறேன். நன்றி 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 ஐயா. நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். அருட்பெருஞ்சோதி. தனிப்பெருங்கருணை.